ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டு கிச்சனில் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம வந்துட்டு க்யூப்ஸாக இருக்கிற பன்னீரை வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, காரத்தூள், சிக்கன் மசாலா, கொஞ்சமாக காரத்தூள், மிளகுத்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். க்யூப்ஸாக வந்துட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை நம்ம சைடிஷ்க்கும் கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அதை வந்துட்டு தனியாக மிளகுத்தூள், உப்பு, காரத்தூள் இதை போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்யூப்ஸாக மேரினேட் பண்ணோம் இல்லையா, க்யூப்ஸை வந்துட்டு தனியாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப பொரிச்சோன்னா கருகிடும், ரொம்ப ஹார்டாகவும் போயிடும். அதனால் லேசாக செவந்து வர அளவுக்கு பொரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சின்ன க்யூப்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணுவோம் இல்லையா, அதையுமே தனியாக ஒரு பேனில் போட்டு நல்லா பொரித்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கட்டும். ரொம்ப ஹார்டாகிடும். இந்த மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் ஓகே. இதை எடுத்து வச்சிடலாம் தனியாக ஒரு பிளேட்டில். இப்போ நம்ம ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு இதை ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா பாதி அளவுக்கு வேகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு வடிச்சிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொரித்து வச்சுருக்க பன்னீர், சாதத்துக்கு தேவையான உப்பு எல்லாமே ஒன்று சேர கலந்து கொடுத்துட்டு இது வந்து இந்த சாதம் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.